சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாவது அரசியலுக்கு வந்து திமுக, அதிமுகவுக்கு எதிராக புதிய அரசியலை செய்து மக்களுக்கு பல நன்மைகள் செய்வார் என ரஜினிகாந்தின் ரசிகர்கள், தொண்டர்கள் என எல்லாருமே காத்து கொண்டிருந்தாங்க. பலர் இப்பவும் இல்லை, இனி எப்பவும் இல்லை என கடைசியா ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் கூட செய்ய மாட்டேன் என முடிவெடுத்து பலரையும் நிஜமாகவே அது ரொம்பவே பாதிச்சு விட்டது. இப்போ வரைக்கும் பல ரசிகர்கள் ரஜினி சொன்னது பொய்யாயிடக்கூடாதா, மீண்டும் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதான்னு ஏங்குறவங்க பல பேர் இருக்காங்க. கடைசி வரை ரசிகர்களுக்காக சினிமாவிலேயே சூப்பர் ஸ்டாரா மாஸ் காட்டலாம் என நினைத்த ரஜினிகாந்த் ஜெயிலர், வேட்டையன், கூலி என அடுத்தடுத்து சினிமாவில் மீண்டும் தனது உச்சத்தை தொட்டுட்டு சினிமா ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்திட்டு வராரு. ஆனால் 50 வயதில் சினிமாவே வேண்டாம், இனிமே மக்கள் பணி செய்யலாம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, யாரெல்லாம் எப்படி கிண்டல் செய்தாலும் சமாளித்து விடலாம் என களமிறங்கிய விஜயை சில ரஜினி ரசிகர்கள் அந்த ஒரு தைரியத்துக்காகவே பாராட்டிட்டு வராங்களாம். தளபதி விஜய் இனிமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மாறியிருக்காரு. கடந்த ஆண்டு எந்த அளவுக்கு கல்வி விருது விழாவை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களோட ஜாலியாக நடத்தினாரோ அதே உற்சாகத்தோட இந்த ஆண்டும் அந்த விழாவை நடத்தியிருக்காரு. பல மாணவ மாணவிகள் குடும்பத்துடன் வந்து விஜய் அண்ணாவை ஆசையாக தொட்டு பார்த்து அவருடன் ஹார்ட்டின் போல கை வைத்து போஸ் கொடுத்து, சால்வையை பெற்றோர்களுக்கு போடுறீங்களா அண்ணா ப்ளீஸ் என கேட்டு அனைவரும் மாணவர்களின் ஆசையை நிறைவேற்றிய சில தந்தைகள் மாஸ்டர் போஸ் கொடுத்து எல்லாம் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக மாட்டினாங்க. நடிகர் விஜயோட இந்த லுக் தான் நல்லா இருக்கு என்று அரசியல் மேடைகளில் இதை அவர் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று தளபதி ரசிகர்கள் கமெண்ட் போட்டுட்டு வராங்க. ஜோசப் விஜய் என சர்ச்சை கிளப்பி பிரிவினைவாதத்தை உண்டு செய்தாலும் அன்புடன் தாய்மார்கள் போட்டு வைத்து விட்டா அழகா அதை வச்சு கொண்டு மேடை ஏறிய அழகே கியூட் என ரசிகர்கள் திருஷ்டி சுட்டு போட்டுட்டு வராங்க. விஜயோட அரசியல் நகர்வும் மக்கள் தொடர்பும் வியக்க வைக்குது. ரஜினி எங்கே கோட்டை விட்டாரோ அதை விஜய் தவிர்த்து மக்களிடம் இன்னும் நெருங்கி விட்டார். அரசியலுக்காக இந்த குணம் மிக அவசியம். வெகு மக்கள் எண்ண ஓட்டத்தோட பக்கம் நிற்பது நிச்சயம் விஜய் தமிழ்நாடு முதல்வர் ஆவார், மார்க் மை ஓட்ஸ் என பதிவிட்டு பாராட்டியிருக்காங்க. அவரது ட்வீட்டுக்கு விஜய் ரசிகர்கள் பலர் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவரை திட்டிட்டு வராங்க. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யும் தலைவர்கள் வேண்டும் என்றுதான் மக்கள் ஒவ்வொரு முறையும் மாற்றத்தை சந்தித்து வாக்கு அளிச்சுட்டு வராங்க. ஆனால் அதிகாரம் கிடைத்தவுடன் மக்கள் நிம்மதி அடையும் அளவுக்கு யாருமே ஆட்சி செய்வது இல்லை என்பதுதான் பொதுமக்களோட கருத்தா இருக்கு. அதனால தான் அடுத்து புதிதாக விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அவரது மாற்றம் கொண்டு வருவாரா என எதிர்பார்க்கிறாங்க. இந்த ரசிகர்களின் எதிர்பார்ப்பை விஜய் பூர்த்தி செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ரஜினி ரசிகர்கள் இதெல்லாம் விஜய் செய்ய மாட்டாரு, அவரோட படம் ஓடணும், அரசியல்ல அவர் பேர் நிற்கணும் என்றதுக்காக மட்டும்தான் செய்கிறாரு, வேற எதுக்காகவும் அவர் செய்யல. நிச்சயமா சிஎம்மும் ஆக மாட்டார், ஒரு மண்ணும் ஆக மாட்டாரு. தலைவர் சிஎம் ஆகலனாலும் இப்பயும் நல்லது செஞ்சுட்டு வராரு. இப்போ விஜய் பண்றது என்ன? அதுவும் அரசியல் தான். அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணலை. மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அப்படி செய்கிறவராக இருந்தால் எப்போவோ செஞ்சுருக்கணும். இப்போ ஏன் செய்கிறாரு அரசியலுக்கு வரும்போது? இது எல்லாமே மக்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே ஆவேசப்பட்டிருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் சொன்னதும் உண்மைதான். மக்கள் உணர்ற நேரம் இது. யார் அரசியலில் தலைவனானாலும் சரி, நிச்சயமா நல்லது மட்டும் நடக்க போறதே கிடையாது. உங்க கருத்து என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து சேரும்.